நம்முடைய நண்பர் ஒருவருக்கு எதற்கெடுத்தாலும் பயம். பாடங்களை படித்து இருந்தாலும் பரீட்சை எழுதுவதற்கு பயப்படுவார். வாகனங்களை ஓட்டினால் விபத்து ஆகிவிடுமோ என்று பயப்படுவார். எதிரில் நாயை கண்டால் கடித்து விடுமோ என்று உள்ளூர பயம். பங்கு சந்தை பற்றி நன்றாக படித்திருந்த அவருக்கு அதில் ஆர்டர் போட பயம். இப்படி பயம் பயம், எதற்கெடுத்தாலும் வெளியே சொல்ல முடியாத பயம். இப்போது அவருக்கு மிமுலஸ் என்ற மருந்து ஓரிரு டோஸ் கொடுத்த பின்னர் மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாம். எதற்கெடுத்தாலும் பயம் என்ற நிலையில் இருந்து விடுதலை பெற்றுள்ளாராம். இப்போது மார்க்கெட்டில் ஆர்டரையிட்டு திறமைகளை காட்டுகிறார். இதற்கு முன்னர் நம்முடைய பார்ட் 1 பதிவில் 3 மருந்துகளை குறிப்பிட்டிருந்தோம். அவற்றையெல்லாம் லண்டன் பேட்ச் ஃப்ளவர் மெடிசின் என்று இப்போது பழக்கத்தில் வந்து கொண்டிருக்கின்றன. அவற்றை குறித்தும் பலரும் நம்மிடம் விளக்கம் கேட்டு இருந்தார்கள். பங்கு சந்தைக்கு என்று நாம் கூறத் தொடங்கியிருந்தாலும் பொதுவாக அனைத்து செயல்பாடுகளுக்கும் இந்த மலர் மருந்துகளை அப்படியே பயன்படுத்தலாம். அந்த வகையில்தான் 3ஆவதாக கூறியிருந்த மருந்தான செரோட்டோ என்ற மருந்து பலமரம் கண்ட தச்சனை போல இருப்பவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட செயலை எடுத்து அதில் துணிந்து வெற்றியடைய செய்ய வைக்கிறது. அதே போலத்தான் இப்போது கூறிக்கொண்டிருக்கும் மிமுலஸ் பயத்தால் எழும் தயக்கத்தை போக்கி ஒருவரை வெற்றியாளராக மாற்ற உதவுகிறது. இதே போல் அல்லாமல் சிலருக்கு காரணமே இல்லாமல் பயம் எழும். இதற்கு வேறு ஒரு மருந்தை பயன்படுத்த வேண்டும். அதை பின்னர் ஒரு வாய்ப்பில் தெரிவிக்கிறோம். இப்போது பார்த்து கொண்டிருக்க மிமுலஸ் பற்றி மேலும் சில தகவல்கள். பல்வேறு தகவல்களை பங்கு சந்தையில் சேகரித்து எந்த பங்குகள் லாபம் ஈட்டித்தரும் என்று மிகவும் சரியாக கணித்து முடித்து விடுவார். அவர் கணித்ததை போலவே நடந்தும் இருக்கும். ஆனால் அவர் செயல்களில் ஈடுபடாமல் பயத்தின் காரணமாக ஒதுங்கியே இருப்பாராம். இதன் காரணமாக லாபம் ஈட்டும் வாய்ப்பை இழந்து இருப்பார். இந்த நபர்களைத்தான் மிமுலஸ் மருந்து சாப்பிட தகுதியானவர்கள் என்று கூறுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் மிமுலஸ் சாப்பிடுவதில் மிகப்பெரிய வெற்றி பெற்று சரியான சாதனையாளர்களாக மாறிவிடுகிறார்கள். சரி, இந்த மருந்து எப்படி இருக்கும், எங்கே கிடைக்கும், எப்படி சாப்பிட வேண்டும், பத்தியம் ஏதும் உண்டோ என்று பல கேள்விகள் எழவும் வேண்டும். இந்த மருந்துகள் குறிப்பிட்ட காடுகளில் இருக்கும் மலர்களிலிருந்து தோய்த்து எடுக்கப்படுகிறது. எனவே லிக்யூட் திரவமாக கிடைக்கும். இதை கூடுதல் காலம் பராமரிப்பு செய்வதற்காக ஆயுர்வேதத்தில் மிக குறிப்பிட்ட அளவு ஆல்கஹால் சேர்க்கப்படுமே, அதே போல ஆல்கஹால் இங்கும் சேர்க்கப்படுகிறது. இந்த மருந்து திரவங்கள் ஓரிரு சொட்டுகளாக கலந்து சாப்பிடலாம் அல்லது சிறு இனிப்பு உருண்டைகளாக கோமியோ மருந்து போலவும் தரப்படலாம். ஒரு வேளைக்கு 5 உருளைகள் வழக்கத்தில் எடுத்துக்கொள்வது உள்ளது. இந்த மருந்துகள் ஒரே வேளையில் கூட பலன் கொடுத்து விடுகிறாம். இதற்கு பத்தியம் உண்டா என்றால் இல்லை என்றுதான் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த மருந்துகளை சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னும் பின்னும் வேறு எதுவும் சாப்பிடாமல் இருந்தால் நல்ல பலன் கிடைக்கிறது என்று அனுபவப்பட்டவர்கள் கூறுகிறார்கள். இதுபோல அடுத்து சிக்கரி, ரெஸ்கியூ ரெமிடி ஆகிய மருந்துகளை பற்றி பின்னர் உங்களுக்கு கூடுதல் விவரங்களை தெரிவிக்க இருக்கிறோம். உங்கள் சந்தேகங்களை வழக்கம் போல தெரிவியுங்கள். மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி.